இது நாள் வரைக்கும் தமிழ்நாடாக இருந்தது. மே 7க்கு அப்புறமும் முழுக்க முழுக்க தளபதி நாடு தான். அந்த அளவுக்கு பட்டி தொட்டி எங்கும் அந்த மனுஷனுக்கு ரசிகர்களும் வெறித்தனமான தொண்டர்களும் இருக்காங்க. ஒரு மனிதனுக்கு இவ்வளவு புகழ் இருக்குமா அப்படின்னு எம்ஜிஆரை பார்த்து எல்லாரும் வியந்திருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல எம்ஜிஆரையும் தாண்டி ஒரு மனுஷன் பார்த்தேன்னா இன்னைக்கு புகழோட உச்சத்துல இவ்வளவு மாசம் அவருக்கு இருக்குமானா அது விஜய்க்கு தான். ஏன்னா கேப்டன் விஜயகாந்த் கூட கொஞ்சம் மார்க்கெட் போகக்கூடிய சமயத்துல தான் அரசியலுக்கு வந்தார். ரஜினி, கமல் சொல்லவே வேண்டாம், எல்லாருக்குமே தெரியும். ஆனா தன்னுடைய கரியர் உச்சத்துல இருக்கும்போது, பீக்ல இருக்கும்போது 200 கோடி 250 கோடி ரூபாய் சம்பளம் வாங்கும்போது அது வேணாம்னு அதுக்கு முழுக்கு போட்டு முழு நேர அரசியல்ல ஒரு மனுஷன் பார்த்தோன்னா இறங்குனத தமிழ்நாட்டு மக்கள் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்தது. அப்படி நம்பிக்கையை கொடுத்த இந்த விஜய், அதாவது ஜோசப் விஜய் யார் இவர், இவருடைய பின்னணி என்ன, பிறப்புல இருந்து இவர் எப்படி இன்னைக்கு வரைக்கும் இதுக்குள்ள வந்தாருங்கிற ஃபுல் டீட்டெயில்ஸ் அது எல்லாத்தையும் ஷார்ட்டா நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ஃபுல் வீடியோ லிங்கை கிளிக் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கங்க.